தொடர்ந்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் மற்றும் பேச்சாளருமான இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்களோடு இணையலாம். திரு ஸ்ரீனிவாசன், நீங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. குறிப்பாக இந்த கொண்டாட்டங்களை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது ராமநாம கீர்த்தனைகளை பாடி கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அயோத்திக்கு செல்லக்கூடிய இண்டிகோ விமானத்தில் அங்கே கூடிய பக்தர்கள்லாம் ராமநாமத்தை பாடக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இந்தியா முழுக்கவும் இன்னைக்கு இந்த அயோத்தி கோயிலில் நடக்கக்கூடிய இந்த பிராண பிரதிஷ்டை விழா குறித்து இன்னைக்கு பக்தி பரவசத்தோடு கீர்த்தனைகள் பாடக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இந்த கீர்த்தனைகளுடைய மகிமை என்ன? அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அன்பிற்குரியவர்களே, ராமநாமம் என்பது ஒரு உயர்ந்த ஒன்றாகும். காரணம், இந்த ராமநாமத்தினுடைய உருவாக்கம் இருக்கிறதே, அது மிகச் சிறப்பு வாய்ந்த உருவாக்கமாகும். சைவர்களை பொறுத்தவரைக்கும், சைவத்தை பொறுத்தவரைக்கும் 5 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சரம், 5 அக்கரம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து நமசிவாய ஆகும். அதே போல வைணவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 8 எழுத்து மந்திரம், ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடிய 8 எழுத்து மந்திரம். இந்த 8 எழுத்து மந்திரத்தை அஷ்டாட்சரம் என்று சொல்லுவோம். அந்த வகையிலே சைவத்திலே அந்த அற்புதமான 5 எழுத்துக்கு மிகச்சிறப்பு உண்டு. அந்த 5 எழுத்தை சொன்னாலே போதும், எல்லா பாவங்களும் விலகி போய்விடும், விலகி ஓடிவிடும் என்று நமக்கு திருமுறைகள் சொல்லுகின்றன. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாயவே என்று மிகச் சிறப்பாக நம்முடைய திருமுறை பேசும். அந்த வகையிலே வானம் வரைக்கும் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய விறகு இருக்கின்றதே, அந்த விறகினை ஒரு சிறிய நெருப்பு குச்சி எரித்து சாம்பலாக்கி விடுவது போல நம்முடைய பாவங்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனை பாவங்களும் கூட நாம் சொல்லக்கூடிய அந்த நமசிவாய என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்தினாலே 5 எழுத்து மந்திரத்தினாலே தீர்ந்து போகும் என்று நமக்கு அழகாக சொல்லி தருகிறார்கள். அதே போலத்தான் அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணாய, நாராயண என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய பெருமை ஆழ்வார் பெருமகனார் மிக அழகாக பாடுவார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும், பலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று சொல்வார். அப்படி ஒரு புறம் 5 எழுத்து, ஒரு புறம் 8 எழுத்து. இந்த 5 எழுத்து 8 எழுத்து பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் இந்த இரண்டிலுமே ஜீவனாக இருக்கக்கூடிய 2 எழுத்துக்கள். இந்த அஷ்டாட்சரத்திலே ஜீவனாக இருக்கக்கூடிய ரா என்ற எழுத்தையும், நமசிவாயத்திலே ஜீவனாக இருக்கக்கூடிய மா என்ற எழுத்தையும், இரண்டையும் ஒன்று கூட்டிய எழுத்து தான் ராம என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருநாமம் ஆகும். இந்த ராம என்று சொல்லக்கூடியதை நாம் பிரணவம் என்று சொல்லுகிறோம். தாம என்று சொல்லக்கூடியதை மிகச் சிறப்பு வாய்ந்த நாமமாக சொல்லுகிறோம். இது ராமபிரான் காலத்திற்கு முன்பிலே இருந்தே நம்முடைய வேதம் சொல்லக்கூடிய அற்புதமான நாமமாகும். இந்த நாமத்தை வசிஷ்டர் நம்முடைய ராமபிரானுக்கு சூட்டினார். இத்தகைய ராம நாமம் இருக்கிறதே, இந்த ராம நாமத்தை சொல்லுவதன் மூலமாகவே எல்லா நலன்களும் கிடைத்துவிடும் என்று கம்பர் நமக்கு அழகாக சொல்லுகிறார். நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த 2 எழுத்து தான். நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு மிகப்பெரிய மந்திரங்களை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அது அந்த அளவிற்கு நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. இந்த 2 எழுத்தை சொன்னாலே போதும். ரா ம, இந்த 2 எழுத்தை சொன்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால் மிக அழகாக கம்பர் சொல்லுவார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால். ராமன்னு சொல்லக்கூடிய இந்த 2 எழுத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இருக்கிறதே என்னவெல்லாம் என்று பட்டியலிட்டு தருகிறார். நமக்கு நன்மைகள் கிடைக்கும், செல்வங்கள் கிடைக்கும். அது நன்மையும் செல்வமும் தினசரி நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருப்பதனாலே நாளும் நல்குமே என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நடக்கும். அப்படி நன்மையும் செல்வம் வந்தால் நம்மை அறியாமல் நாம் பாவம் செய்து விடுவோமே, அந்த பாவம் என்னாகும்னா இந்த ராமநாமத்தை சொல்வதனாலே நன்மையும் செல்வமும் கிடைப்பது போலே திண்மையும் பாவமும் சிதைந்து தேய்ந்து போய்விடும். பிறகு இந்த பிறவியிலே சுழன்று சுழன்று வந்து கொண்டிருக்கிறோமே, இந்த பிறவி சுழலிலே இருந்து தப்பிப்பதற்காக மரணமிலா பெருவாழ்வு என்று சொல்லுகிறோமே, அப்படி பிறவியற்ற தன்மை சொல்லுகிறோமே, அதுபோல ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால் என்று சொல்வார்கள்.
அத்தகைய அந்த ராம நாமம் இருக்கிறதே, சிறப்பு வாய்ந்த நாமம் இந்த ராமநாமம். இந்த ராமநாமத்தை ஓதி 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 இந்த நாமத்தினுடைய பெருமைகளை எத்தனையோ யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். பகவன் நாம போதேந்திரர் என்று சொல்லி காஞ்சிபுரத்தினுடைய ஆச்சாரிய பெருமக்களிலே ஒருவர், இப்பொழுது அவருடைய அதிஷ்டானம் கோவிந்தபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அது கும்பகோணத்திலே இருந்து அருகிலே இருக்கக்கூடிய அருமையான தலமாகும். காவிரி கரையினுடைய ஓரத்திலே இருக்கிறது. மற்றும் பேச்சாளருமான இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்களோடு இணையலாம். திரு ஸ்ரீனிவாசன், நீங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. குறிப்பாக இந்த கொண்டாட்டங்களை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது ராமநாம கீர்த்தனைகளை பாடி கொண்டாட்டங்கள் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அயோத்திக்கு செல்லக்கூடிய இண்டிகோ விமானத்தில் அங்கே கூடிய பக்தர்கள்லாம் ராமநாமத்தை பாடக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இந்தியா முழுக்கவும் இன்னைக்கு இந்த அயோத்தி கோயிலில் நடக்கக்கூடிய இந்த பிராண பிரதிஷ்டை விழா குறித்து இன்னைக்கு பக்தி பரவசத்தோடு கீர்த்தனைகள் பாடக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இந்த கீர்த்தனைகளுடைய மகிமை என்ன? அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அன்பிற்குரியவர்களே, ராமநாமம் என்பது ஒரு உயர்ந்த ஒன்றாகும். காரணம், இந்த ராமநாமத்தினுடைய உருவாக்கம் இருக்கிறதே, அது மிகச் சிறப்பு வாய்ந்த உருவாக்கமாகும். சைவர்களை பொறுத்தவரைக்கும், சைவத்தை பொறுத்தவரைக்கும் 5 எழுத்து மந்திரம், பஞ்சாக்ஷரம், 5 அக்கரம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி பஞ்சாக்ஷரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து நமசிவாய ஆகும். அதே போல வைணவத்தை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு 8 எழுத்து மந்திரம், ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடிய 8 எழுத்து மந்திரம். இந்த 8 எழுத்து மந்திரத்தை அஷ்டாட்சரம் என்று சொல்லுவோம். அந்த வகையிலே சைவத்திலே அந்த அற்புதமான 5 எழுத்துக்கு மிகச்சிறப்பு உண்டு. அந்த 5 எழுத்தை சொன்னாலே போதும், எல்லா பாவங்களும் விலகி போய்விடும், விலகி ஓடிவிடும் என்று நமக்கு திருமுறைகள் சொல்லுகின்றன. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாயவே என்று மிகச் சிறப்பாக நம்முடைய திருமுறை பேசும். அந்த வகையிலே வானம் வரைக்கும் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய விறகு இருக்கின்றதே, அந்த விறகினை ஒரு சிறிய நெருப்பு குச்சி எரித்து சாம்பலாக்கி விடுவது போல நம்முடைய பாவங்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனை பாவங்களும் கூட நாம் சொல்லக்கூடிய அந்த நமசிவாய என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்தினாலே, 5 எழுத்து மந்திரத்தினாலே தீர்ந்து போகும் என்று நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். அதே போலத்தான் அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணாய, நாராயண என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய பெருமை ஆழ்வார் பெருமகனார் மிக அழகாக பாடுவார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும், பலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று சொல்வார்.